ஆனால் இப்போ சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கீங்க. ஆமாண்ணே, கண்டிப்பாக. அது தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா இதுக்கு முன்னால் நாங்கள் இருந்தோட அவர் உள்ள கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்த மணிக்கு இருந்துச்சு எங்களுக்கு. தலைவர் எங்களை பார்த்தோன்னே வாங்க வாங்க அப்படின்னாரு. அவரோட ஸ்பீடு, அவரோட நடையும், அவரோட பாவனம் யதார்த்தமாக இருந்துச்சு. எங்களை அப்படியே ஆசீர்வாதத்தோடு அப்படியே கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்த மணிக்கு இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. போனோன்னே எல்லாம் விசாரித்தார். எப்படி உங்களுக்கு கட்டுத்தப்புன்னு கேட்டார். சார் உங்களுக்காண்டி தான் நாங்கள் செய்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இப்படிலாம் இருக்கீங்கன்னு. என் கடை இருக்க தட்டி தலைவருக்காண்டி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. வெரி குட்னு வாழ்த்தினார். அப்புறம் எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சாப்புல. விசாரித்து பொன்னாடை போட்டு பட்டு வேஷ்டி பட்டு சேலை எல்லாம் கொடுத்து செயின் ஒன்று போட்டார் கழுத்தில். ரொம்ப நாங்களாம் எதிர்பார்க்கல அதில். அதுவே பெரிய புண்ணியம். நாங்கள் போட்டால் தான் எதிர்பார்த்தது. எங்களை அதுக்கு மேலே இதாகிடுச்சு. தலைவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கு இருக்கும். அவரும் கோடான கோடி பேரம் பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் எங்களோட இது. ஏன்னா இப்போ அவங்க சூப்பர் ஸ்டார்களை சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு போனாங்கல்ல, என்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்கண்ணே? எங்களுக்கு இங்கேருந்து மதுரையிலேருந்து போகிறதுக்கே ஃபஸ்ட் டிக்கெட் அவங்க தான். இறங்கினோடனே அங்கேருந்து கார் வந்துச்சு. கார்லேருந்து மறுபடியும் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு மறுபடியும் தலைவரை பார்க்குறதுக்கு போனாங்க. தலைவரை பார்த்து முடிச்சோன்னே மறுபடியும் எங்களை எல்லாமே சென்னையை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் எங்களை ரூமில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, அப்புறம் சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போனாங்க. 2 நாள் அங்கே தங்கியிருந்த பிறகு மறுபடியும் எங்களுக்கு ரிட்டன் பஸ் டிக்கெட்டு எல்லாம் முடித்த பிறகு தலைவரோட ஃபேமிலியோடு இருந்த ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி விட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதம். அவங்கள உள்ளே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா செஞ்சாங்க. நல்லா இருக்கிறோம். அவங்களும் நல்லா இருக்கணும்.